Amazon Primeல வெளியா இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். உங்கள சீட் எட்ஜ்லயே த்ரூ அவுட் த மூவி உட்கார வச்சிருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்த பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ எப்பவுமே சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றது வரது ரொம்ப ரேர் தான். அப்பப்ப நம்ம சீட் எட்ஜ்க்கு வந்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இந்த திரைப்படம் 2 மணி நேரங்களுக்கும் கம்மியாக தான் இருக்கு. ஆனா த்ரூ அவுட் த மூவி அடுத்தென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு படபடப்புலயும் பதபதைப்புலயுமே வச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் ஸ்டோலன் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வதந்தி செய்தி வாட்ஸ்அப்ல வருது. அதுவும் கும்பல் மனநிலை இருக்கக்கூடிய மனிதர்கள் இதெல்லாமே ஒண்ணு சேரும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த கதைக்களம் இருக்கும். நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம சோசியல் மீடியால வரக்கூடிய ஒரு வதந்தி செய்தியவோ, இல்ல ஒரு கும்பலா சேர்ந்து அவங்க அந்த கருத்தை சொல்லிட்டாங்க. அதனால நம்மளும் அந்த கும்பலோட சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றதுனாலயோ, ஒரு அப்பாவி அதர் எண்ட்ல எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. இந்த மனநிலை இப்ப சமீபத்துல நிறைய மக்கள் கிட்ட வந்து பரவி வந்துட்டு இருக்கிற ஒரு மனநிலையா இருக்கு. ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை உடனே நம்பிடுறது. கும்பலா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பேசினா சுயமா அது என்ன நடந்துக்குது அப்படின்றத வந்து கரெக்டா ஆராய்ந்து பார்க்காம டப்புன்னு அந்த கும்பலோட சேர்ந்துக்கிறது. இந்த மனநிலையினால அப்பாவி மக்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த கதைக்களத்துல ஒரு பெண்மணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. கண் விழிச்சு பார்த்தா குழந்தைய காணோம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த யாரோ ஒரு நபர் தான் குழந்தையை திருடி இருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்குல வந்து அந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த குழந்தை கிடைச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஸ்டோலன் திரைப்படத்தினுடைய கதைக்களம். சோ இது எந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு பீகாரை சேர்ந்த குழந்தை கடத்தல்காரர்கள் 5 பேரு அசாம் மாநிலம் கர்பி அப்படின்ற கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் பொய்யான தகவல் வளம் வந்திருக்குது. அது கண் காது மூக்கு முளைச்சு காட்டு தீ மாதிரி பயங்கரமா பரவி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த குறுஞ்செய்தி பரவனதுக்கு அப்புறமா நடந்த ஒரு கொடூரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின ஒரு திரைப்படமாக தான் இது இருக்கு. உண்மையா பொய்யா அப்படின்னே வந்து ஆராய்ஞ்சு பார்க்காம சமூக வலைதளத்துல வரக்கூடிய ஒரு நியூஸ அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய கொடூரங்கள் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த கதைக்களம். இந்த படத்துல பாடல்கள் எதுவுமே இல்ல. அது இதனுடைய பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. அபிஷேக் பானர்ஜி, சுபம் வர்தன், மியா மால்சர் இவங்க 3 பேர் தான் இந்த படத்தினுடைய மெயின் பாகங்கள் அப்படின்னே சொல்லலாம். 3 பேருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைச்சதே கிடையாதுன்ற மாதிரி பயங்கரமா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அந்த யதார்த்தமான நடிப்புமேவும் படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். சோ இந்த திரைப்படம் நான் சொன்ன மாதிரி Amazon Primeல அவைலபிளா இருக்கு. ஸ்டோலன் இந்த திரைப்படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.